என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு கண்ணோட கருவியை மல்டி கலராக சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, கீழே வந்து 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த கர்வ்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்களா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து Ctrl+I ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+I ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு நார்மலாக ஆகிடும். அதுக்கப்புறம் யூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். யூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும். இந்த கலரை அதுக்கு முன்னாடி இந்த கலரைஸை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கலரைஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் இமேஜ். இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு இந்த கலர் வேணும், இது சூஸ் பண்ணிட்டேன். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு Ctrl+I ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நார்மலாக வேணும். அதுக்கப்புறம் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கணும். ஃபோர்க்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து பிளாக் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணிட்டேன். ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணி இந்த கருவியை மட்டும் நான் அப்படியே இது பண்ணுறேன். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் டூலை பெயிண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, திரும்ப யூ அண்ட் சேச்சுரேஷனில் இன்னொன்று யூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கலரைஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன கலர் வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கலர் வேணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்ப Ctrl+I ஒவ்வொரு கலர் செலக்ட் பண்ணுவோம். Ctrl+I செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்ப அதே போல் நடுவில் கண்ணோட கருவி இருக்குல்ல, ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஜூமுக்கு கம்மி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அழகாக உங்களோட கருவி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. பாருங்க, இது போல தான் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். மல்டி கலராக உங்களோட கண்ணு சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா.